نعم. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد, அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்றுடைய வகுப்பு மிக முக்கியமான வகுப்பு. தாயத்து மற்றும் மந்திரம் ஊதி பார்ப்பது, கண்ணேருக்காக கயிறு கட்டுவது, தாயத்து கட்டுவது, இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களும் இணை வைப்பு என்பதை தெளிவாக பார்த்தோம். இன்று பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள், மறுபடியும் இணை வைப்பு எப்படியெல்லாம் ஒரு மனிதனை வழிகெடுக்கும் என்பது நமக்கே தெரியாது. அந்த அளவிற்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த இணை வைப்பிற்கான விஷயங்கள் வந்து போகிறது. அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் அடியார்களே, 8வது தலைப்பு என்னவென்றால், மரங்கள் மற்றும் கற்கள், மரம், கல், செடி, கொடி போன்றவற்றை கொண்டு பரக்கத்தை வேண்டுதல். மரத்தை கொண்டு, கற்களை கொண்டு, ஏன் கபறுகளை கொண்டு, எழுதி கொள்ளுங்கள், கபறுகளை கொண்டு பரக்கத் வேண்டுதல். என்ன பரக்கத்? பரக்கத் என்றால் என்ன? பரக்கத் என்றால் நன்மை. பரக்கத் என்றால் என்ன? நன்மையை நாடுதல். அந்த நன்மையை அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வரும். அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய இஅ்திகாத், ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை. அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தான் வருமே தவிர மரத்தில் இருந்தோ, செடியில் இருந்தோ, கொடியில் இருந்தோ, கற்களில் இருந்தோ, கபறுகளில் இருந்தோ, எலுமிச்சை பழத்தில் இருந்தோ, தேங்காயில் இருந்தோ எந்த பரக்கத்தும் கிடைக்காது. தாயத்தில் இருந்தோ, கயிற்றில் இருந்தோ, எதுவாக இருக்கட்டும், பரக்கத் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வரும். இதை ஒரு முஸ்லிம் தெளிவாக உறுதி கொள்ள வேண்டும். இதை பறைசாற்றும் விதமாக நூலாசிரியர் அவர்கள் ஒரு சில விஷயங்களை இங்கே கூறுகிறார்கள். முதல் விஷயமாக சூரத்து நஜ்மிலே வரக்கூடிய ஆயத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அஃபரஐதுமுல் லாத வல் உஸ்ஸா வ மனாத ஸாலிஸத்தல் உக்ரா. அல்லாஹ்வின் அடியார்கள், இவர்கள் எல்லாம் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதாவது லாத், உஸ்ஸா, மனாத், இப்படியெல்லாம் அரபுகளிடம் இணை வைப்புடைய பழக்க வழக்கங்களில் மாபெரும் மிக முக்கிய 3 வழிபடுபவைகளாக இருந்தது இந்த லாத், மனாத், உஸ்ஸா போன்றவைகள். அது யார் என்று ஒவ்வொன்றாக கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். முதலில் லாத் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு முன்னால் அரபுகளில் யார் ஒருவர் இருந்தார் என்றால் ஹாஜிகளுக்கு, ஏனெனில் ஹஜ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து தான் இந்த ஹஜ் என்பது வரவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தே இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாடு இருந்தது. ஆனால் எப்படி இருந்தது? இவர்களிடம் இணை வைப்பின் கலந்து இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஹாஜிகளுக்கு, ஏனெனில் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதை மாபெரும் நியமத்தாக, ஒரு மாபெரும் ஒரு அந்தஸ்தாக நினைத்தார்கள். யார்? குறைஷியர்கள். குறைஷிகள் அப்போதிலிருந்தே ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவது என்பது எங்களுடைய குலவேலை, அதை நாங்கள் யாருக்காகவும் என்ன செய்ய மாட்டோம், விட்டு தர மாட்டோம், அந்த அளவிற்கு இருந்தார்கள். அப்போ இது ஒரு பழக்க வழக்கம். ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடியவர் அல்ல, இவர் மாவு பிசையவர். மாவு பிசையக்கூடியவர் இவர். ஒரு மக்களுக்கு மத்தியிலேயே ஒரு 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 அங்கீகாரத்தை அடைந்திருந்தார் இந்த லாத் என்றவர். இந்த லாத் என்றவர் மக்களிடம் ஒரு அங்கீகாரத்தை அடைந்திருந்தார். இன்னும் சொல்ல போனால், ஹாஜிகளுக்கு இவர் என்ன செய்வார் என்றால், இந்த வேலையை செய்து கொண்டிருப்பார். ஹாஜிகள் வந்திருந்தார், அப்போது இவர் அங்கீகாரத்தை பெற்றவராக மாபெரும் ஒரு மனிதராக பார்க்கப்பட்டு, இவர் மௌத்தானதற்கு பிறகு, இவருடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் இவருடைய கபரை சுற்றி வர ஆரம்பித்து விட்டார்கள். இவருடைய கபரை பற்றி பிடித்துக் கொண்டார். பாருங்கள், கபறுகள் வந்துவிட்டது. இதற்கு முன்னால் நாங்கள் எல்லாம் லாத்து, மனாத்து, உஸ்ஸா என்றால் ஏதோ அல்லாஹுக்கு நிகரான ஒரு கடவுள்களைப் போல இவர்கள் சித்தரிப்பார்கள். யார்? தர்காக்கு போவது என்ன தவறு இருக்கிறது? தர்காக்கிலே இருப்பதற்கும் இங்கே இருப்பவர்கள் வலிமார்கள், நல்லோர்கள். அதே நல்லோர் என்ற போர்வையில் தான் இதற்கு முன்னரும் கபறுகள் இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இவர்கள் எல்லாம் வேறு சமயத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் எல்லாம் அல்லாஹ் என்பவன் யார் என்றே தெரியாத மக்களாக இருந்தார்கள் என்பதை போல மக்களிடம் காட்டுவது. மக்காவிலே இருந்த அந்த முஸ்லிம்களை, அந்த இறை நிராகரிப்பாளர் நிலைமை அப்படி அல்ல. தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார்கள், அல்லாஹ் தான் இறைவன் என்று. ஆனால் வணக்க வழிபாடில் அல்லாஹ்வுக்கும் தருவோம், மற்றவர்களுக்கும் தருவோம். அல்லாஹையும் வணங்குவோம், லாத்தையும் வணங்குவோம், அல்லாஹையும் வணங்குவோம், மனாத்தையும் வணங்குவோம் என்று இவர்களிடம் இந்த கொள்கை இருந்தது. அதனால்தான் இந்த இஸ்லாம் முழுமையாக தடுக்க வந்தது. அந்த வணக்க வழிபாடுகளை அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டுமே செலுத்துங்கள் என்று. அதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, மனாத் என்றால் ஒரு சிலை.
மனாத் என்றால் அது ஒரு சிலை. அதே போலத்தான் உஸ்ஸா. இந்த உஸ்ஸா என்றால் என்னவென்றால் இது ஒரு மரம். பாருங்கள், மரம், சிலை, கபறுகள், இது எல்லாம் யாரிடம் இருந்தது? அவர்களிடம் இருந்தது, அந்த இணை வைப்பாளர்களிடம் இருந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். என்ன கூறுகிறான்? அஃபராய்தும், நீங்கள் பார்க்கவில்லையா அந்த லாத்தை, அந்த உஸ்ஸாவை, அந்த மனாத்தை, இவர்கள் நீங்கள் எல்லாம் பார்க்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். யார் இவைகள்? மரம், சிலைகள் மற்றும் மனிதனுடைய கபர். இதை கொண்டு இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இந்த இடத்தில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஆயத்திலிருந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன உங்களுக்கு தந்தது? இது எதுவும் தராது, எந்த நலனையும் உங்களுக்கு பயிற்றுவிக்காது. மாறாக உங்களை இது அழிவிலே கொண்டு போய் செலுத்தும். அதேதான் இன்று இருக்கக்கூடிய கபறுகளும், அதேதான் இன்று தர்காக்கள் இருக்கக்கூடிய கபறுகளும் எந்த நன்மையும் உங்களுக்கு தராது. மாறாக உங்களை அழிவிலே கொண்டு செலுத்துமே தவிர உங்களுக்கு இந்த தர்காக்களில் கபறுகள் உங்களை அழிக்குமே தவிர உங்களுக்கு நன்மையை பயிற்றுவிக்காது என்பதைத்தான் இந்த ஆயத் நமக்கு கூறுகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் கேட்கிறான், அவருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதேதான், மரணித்த ஒருவர் அவுலியா என்று சொல்லிக்கொண்டு அவரை மரணித்ததற்கு பிறகு அவர் கபரை ஆக்கி அவர் இந்த கபருக்கு பச்சை கலர் பெயிண்டை அடித்து அதை ஒரு தர்காவாக மாற்றி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் தடுத்தது. அதையே மறுபடியும் கொண்டு வந்து விட்டீர்கள். என்ன சொல்வார்கள்? நாங்கள் வணங்கவில்லை, பரக்கத்தை தேடுவோம் என்று சொல்வார்கள். இதுதான் இணை வைப்பு. வணங்கவில்லை என்பார்கள், ஆனால் ஏன் போடுகிறீர்கள்? நலனை எதிர்பார்க்கிறோம். நலனை அல்லாஹ்விடம் எதிர்பாருங்கள். அதற்குத்தான் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அந்த நலன் தருவது அல்லாஹ். அந்த நலன் வருவது அல்லாஹ்விடம் இருந்து, சிலைகளிடம் இருந்தோ, கபறுகளில் இருந்தோ, மரங்களில் இருந்தோ, செடிகளில் இருந்தோ கிடையாது. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஆயத்தை புரிந்த நாம் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த ஒரு ஹதீஸை உங்களிடம் பழித்து காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுதான் அபூ வாகிதின் லைஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். மேலும் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹுனைன் போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டோம். ஹுனைன் என்ற ஒரு போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டார்கள். அது நாங்கள் இறை நிராகரிப்பு கொள்கையிலிருந்து சமீபமாக விலகி புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற தருணம். யார்? அந்த சஹாபாக்கள். அதாவது அபூ வாகித் லைஸி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பரக்கத் என்று நலனை எதிர்பார்க்கிறோம் என்று இன்று அல்லாஹ்வை அன்றி அனைத்து விஷயத்தையும் நலனை எதிர்பார்ப்பது. உங்களை போல மலம் ஜலத்தை கழிக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் கையில் பரக்கத்தை எதிர்பார்ப்பது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களை போல ஒரு மனிதரை தவிர வேறு யாரும் இல்லை. அவருடைய காலில் பரக்கத்தை எதிர்பார்ப்பீர்கள், அவருடைய எச்சில் பரக்கத்தை எதிர்பார்க்கிறீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட இழிநிலையிலிருந்து முஸ்லிம்களை பாதுகாப்பானாக. நடக்கிறதா இல்லையா? கால்களில், கைகளில், அவனுடைய அந்த துணிகளில் அவர் எச்சிப்பட வேண்டும், அவருடைய மூக்குப்பட வேண்டும், வாய்ப்பட வேண்டும், அவருடைய எச்சிலின் குழந்தை எச்சிப்பட வேண்டும். இன்னும் கேட்க போனால் சுப்ஹான் அல்லாஹ், நம் காதால் கேட்க முடியவில்லை. இதை சொல்கிறேன், ஒரு அறியப்பட்ட ஒரு ஆலிம் நமக்கு சொன்னார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எந்த அளவிற்கு மடையர்களாக இந்த சூஃபியாக்கள் இந்த சூஃபித்துவத்தை கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியிலே மடையர்களாக ஆக்கினவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கல்யாணம் ஆகினதற்கு பிறகு பிறக்க போற தன்னுடைய பிள்ளை நல்ல அறிவோடும் நல்ல பக்தியோடும் பிறக்க வேண்டும் என்பதற்காக தன் மனைவியை அவனுடைய அந்த பாபா என்று சொல்லப்படக்கூடிய சூஃபி தலைவரிடம் தன் மனைவியை கொடுக்கக்கூடிய கேடுகட்ட மக்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சூஃபித்துவத்தை அறியக்கூடிய இந்த தரிகாவாதிகளிடம் இப்படிப்பட்ட பழக்க வழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அறியப்பட்ட ஆலிம் ஒருவர் நமக்கு இது தெளிவாக நமக்கிடம் சொன்னது. இந்த பழக்க வழக்கம் இருக்கின்றது. மொத்த அல்லாஹ் கொடுத்த அந்த அழகிய அறிவை கலற்றி வைத்தவர்கள் தான் இவர்கள். அல்லாஹ் கொடுத்த அந்த சிந்திப்பு தன்மையை ஒட்டுமொத்தமாக கழட்டி வைத்தவர்கள் தான் இவர்கள். பாவம் தேடுங்கள், எனக்கு உங்களால் தேட முடியாது, அவர் தான் தேடும். உன்னால் நீ செய்த பாவத்துக்கு நீ பாவ மன்னிப்பை தேடு. அல்லாஹ் சொல்கிறான், நான் மன்னிக்கிறேன் என்று. ரமதான் மாதத்தில் இருக்கிறோம். இணை வைப்பை செய்யாதே, அமல்களை செய், பாவ மன்னிப்பை கேள், அல்லாஹ் பாவ மன்னிப்பை தருகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, ஹுனைன் போர்க்களத்தை நோக்கி நாங்கள் புறப்பட்டோம். அது நாங்கள் இறை நிராகரிப்பு கொள்கையில் இருந்து சமீபமாக விலகி புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற தருணம். அக்காலத்தில் இலந்தை மரத்தை வைத்து இணை வைப்பாளர்கள் தங்களை அதற்கு அர்ப்பணிப்பார்கள். என்ன மரம்? இலந்தை மரம்.
மேலும் அதில் தங்களுடைய ஆயுதங்களை தொங்க விடுவார்கள். போருக்கு செல்லும் போது ஆயுதங்களை தொங்க விடுவார்கள். ஏன்? ஆயுதத்தில் பரக்கத். ஆயுதம் கூறாக வெட்டுமா? ஆயுதம் கூறாக வெட்டும் என்றால் கூறு போட்டால் கூறாக ஆகும். ஆனால் என்ன செய்வார்கள்? மரத்திலே தொங்க விடுவார்கள். இவ்வாறு ஆயுதங்களை தொங்க விடுவார்கள். அதற்கு அந்த இலந்தை மரத்திற்கு ஜாத் அன்வாத் என்று பேர் வைப்பார்கள், பேர் சொல்லப்படும். நாங்கள் அந்த இலந்தை மரத்தை கடந்து சென்றோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. அப்போது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுக்கு ஜாத் அன்வாத் இருப்பதை போன்று, அந்த மரம் இருப்பதை போன்று நமக்கும் ஜாத் அன்வாத்தை நிறுவுங்கள் என்று கூறினோம். என்ன சொன்னார்கள் சஹாபாக்கள்? புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள். ஷேக் ஃபௌசான் அவர்கள் சொல்கிறார்கள், இணை வைப்புடைய நுட்பமான விஷயத்தை அறியாத மக்களாக இருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் இருந்ததால் இணை வைப்புடைய நுட்ப விஷயத்தை அறியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மரம் எவ்வாறு அவர்களுக்கு இருக்கிறதோ நமக்கு ஒரு மரத்தை நிறுவுங்கள், அதை கொண்டு நாமும் என்ன செய்யலாம்? பரக்கத்தை தேடலாம், நாமும் அதை கொண்டு ஆயுதம் அடையலாம் என்று கேட்டவுடன் என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் நடக்குது என்றால் சுப்ஹானல்லாஹ் என்பதை அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள். ஒரு தடுக்கப்பட வேண்டிய விஷயம், ஒரு மாபெரும் தவறை அந்த இடத்தில் நிகழ்வது என்றால் சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள். கூறிவிட்டு கூறுகிறார்கள், அவர்களை பனு இஸ்ராயலர்களை போல, அந்த இறை நிராகரிப்பாளர்கள் எவ்வாறு அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்களோ அவர்களை போல அல்லாஹ்வின் தூதர் அந்த சஹாபாக்களை ஒப்புமை செய்கிறார்கள். ஏன் ஒப்புமை செய்கிறார்கள்? இப்படிப்பட்ட இந்த தவறை மறுபடியும் செய்யாதீர்கள், மறுபடியும் கேட்காதீர்கள். என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர், இது எவ்வாறு இருக்கிறது தெரியுமா நீங்கள் கேட்டது? பனு இஸ்ராயலர்கள் இவ்வாறு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், மூசாவே, அவர்களுக்கு தெய்வங்கள் இருப்பதை போல் எங்களுக்கும் ஒரு தெய்வத்தை நாங்கள் வணங்குவதற்கு ஆக்கி வைப்பீராக. சூரத்துல் அராஃப். இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. எங்களுக்கு அவர்கள் வணங்குவது ஒரு தெய்வங்களைப் போல எங்களுக்கு ஒரு தெய்வத்தை வணங்குவதை எனக்கு ஆக்கி வைப்பாயாக என்று கூறுவார்களாம். என்று எப்படி கேட்டார்களோ அது போன்று உள்ளது நீங்கள் கேட்டது. எவனுடைய கரத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு முன் இருந்தவர்களின் வழிமுறையிலேயே நீங்களும் பயணிக்கிறீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள். அப்படியெல்லாம் கேட்காதீர்கள். மரத்தை கொண்டோ, கல்லை கொண்டோ, கபரை கொண்டோ எல்லாம் நன்மையை நாம் கேட்க மாட்டோம். மாறாக இதை படைத்த ரப்புல் ஆலமீனிடம் கேட்போமே தவிர இந்த மரம் ஒன்றும் செய்ய போவதில்லை. நமக்கு கவனமாக இருந்து கொள்ளுங்கள், இணை வைப்பில் உங்கள் தள்ளிவிடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். ஏனெனில் ஏன் இந்த சஹாபியே சொல்கிறார்கள், நாங்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றோம் என்று. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுதான் நாம் பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு. இதிலிருந்து இந்த மரம், கபறுகள், இந்த கபறுகள் எல்லா வகையிலும் வருகிறது. தாயத்துகள், தர்கா சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட இந்த நிலைகளில் இருந்து முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நன்மையை, பரக்கத்தை அல்லாஹ்விடம் எதிர்பாருங்கள். எந்த பொருளையும் எதிர்பார்க்காதீர்கள். காபாவுக்கு வந்தால் இந்த பிரச்சனை, சவுதிக்கு வந்தால், காபாவுக்கு வந்தால் காபாவுடைய கல்லை தேர்க்கிறீர்கள். யார் கூறினார்? என்ன ஆதாரம் இருக்கிறது? செய்கிறார்களா அல்லவா? காபாவில் வந்து அந்த கல்லை ஒரு துணியை வைத்து தேய் 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 தேய்க்கிறார்கள். மக்காம் இப்ராஹிமை கொண்டு தேய் 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 என்று தேய்க்கிறார்கள். இதில் மூலமாக உங்களுக்கு ஹைர் கிடைக்கும் என்று யார் சொன்னது? எந்த மார்க்கத்தில் உங்களுக்கு கூறினது? எந்த நபி உங்களுக்கு அறிவித்தார்கள்? எந்த சஹாபாக்கள் இது இவ்வாறு செய்தார்கள்? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட விஷயங்கள் அங்கே உம்ராவிற்கு செல்லும் பொழுது உங்களுடைய எண்ணத்தை வரம்பு மீறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் செய்கிறார்கள், நாமும் செய்வோம். எல்லோரும் செய்கிறார்கள், நாமும் செய்வோம். எல்லோரும் இதயத்தையும் ஷிர்கையும் செய்வார்கள், நாம் செய்து விடுவோமா? செய்யக்கூடிய செயல் எது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். மக்காம் இப்ராஹிமை கல்லை தொடுவது, மரங்களை போய் தொடுவது, எத்தனை முறை அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள், அறங்காவலர்கள் வேண்டாம், செய்யாதீர்கள் செய்யாதீர்கள் என்று கேட்பார்கள். ஏனெனில் அவர்களிடம் அடிப்படையிலேயே இணை வைப்பு, தௌஹீதை எல்லாம் அறிந்திருக்கிறார்கள். நாமோ பள்ளிவாசல்கள், இத்துணை பள்ளிவாசல்கள் இருந்தும் தௌஹீதை படிப்பதற்கு எந்த ஒரு முக்கியத்துவம் தருவதில்லையே. வெறுமன பள்ளியில் அலிஃப் பா தா ஓதுவதை தெரிந்து கொண்டால் என் பிள்ளை போதும், அல்ஹம்து சூராவில் 10 சூரா ஓதிக்கொண்டால் போதும் என்று தானே நாம் மனப்பான்மையில் இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லது பள்ளிக்கூடங்களில் தௌஹீத் சொல்லித்தரப்படுகிறதா இல்லவா?
அப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களா இருக்கிறது நம்மை சுற்றி? பள்ளிக்கூடங்களில் சிறு வயதிலிருந்து எவ்வாறு பல நாடுகளில் இருப்பதை போல அடிப்படையிலிருந்தே கல்வியை தௌஹீதை படித்துக் கொண்டு வருகிறார்கள், அதே போல சூழலையும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் பிள்ளைகளுக்கு நாம் தான் கூடுதலாக கவனம் செலுத்தி இப்படிப்பட்ட தௌஹீத் விஷயங்களை சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழல் இல்லையா? அதை சொல்லித்தருவது நம் மீது கடமை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக அடுத்த தலைப்பு பாருங்கள், அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு அறுத்து பலியிடுவது, தப்ஹ் செய்வது, இணை வைப்பு. இப்போது பரக்கத்தை பார்த்தோம். கற்கள், கபறுகள், இப்படிப்பட்ட விஷயங்கள் மாபெரும் இணை வைப்பு என்பதை பார்த்தோம். அதே போல அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு அறுத்து பலியிடுவது. ஏர்வாடி வந்தால் இதை வந்தால் 2 ஆடோடு வாருங்கள். யாருக்கு? அல்லாஹ்விற்கா? அல்லாஹ்விற்கு தருவதா இருந்தால் குர்பானியை கொடுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் இணை வைப்பு. அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் சொல்கிறான் இந்த அறுத்து பலியிடல் என்பது அவனுக்கான இபாதா. அல்லாஹ் சொல்கிறான் தன்னுடைய திருமறையிலே, குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, என்னுடைய தப்ஹ் என்ன, என்னுடைய நுசுக், என்னோட தப்ஹ் என்றால் என்ன? அறுத்து பலியிடுதல். அந்த இபாதத் அனைத்தும் அல்லாஹ்விற்கு. எப்படி என்னுடைய தொழுகை யாருக்கு? அல்லாஹ்விற்கு. அறுத்து பலியிடுதல் அல்லாஹ்விற்கு. அதுதான் இந்த ஆயத். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் சொல்கிறார்கள் ஷேக் ஃபௌசான் அவர்கள் இந்த இடத்திலே, எவ்வாறு இந்த தொழுகை அல்லாஹ்விற்கே உரித்தானதோ அதே போலத்தான் அறுத்து பலியிடுவது, தப்ஹ். அதனால்தான் இந்த ஆயத்திலே அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு எதை சொல்கிறான்? இந்த நுசுகை சொல்கிறான், அறுத்து பலியிடுதலை சொல்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அறுத்திடாதீர்கள். உணவுக்காக, சாப்பிடுவதற்காக அறுப்பது யாருக்காக இருக்கிறோம்? அனுமதிக்கப்பட்டது. இதையெல்லாம் ஸலாசத்துல் உஸூலிலே படித்தோம் தெளிவாக. சாப்பிடுவதற்காக அறுப்பது, பிள்ளை பிறந்தால் அக்கீகா கொடுப்பதற்காக அறுப்பது, இதுவெல்லாம் இணை வைப்போ எந்த ஒரு விஷயமோ கிடையாது. நாம் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் அல்லாத மற்றவைகளுக்கே என்று நாம் சமர்ப்பிக்கிறோம் என்ற நோக்கத்தில் அறுப்பார்கள். இந்த தர்காவுக்காக அறுப்பது, இவர் இந்த ஃபுலான் இந்த அவுலியாக்காக அறுப்பது, இந்த கபரில் இருப்பவர்களுக்காக அறுப்பது, இப்படி சொல்வதுதான் இணை வைப்பாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாருங்கள், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், 4 எனக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயத்தை எனக்கு சொல்லி தந்தார்கள். எனக்கு அதை பற்றி கூறினார்கள். அல்லாஹ் சபிக்கிறான். யாரை சபிக்கிறான்? 4 பேரை சபிக்கிறான். யார்? ஒருவர் யார் என்றால், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், தன்னுடைய தாய் தந்தையை சபிப்பவன். தாய் தந்தையை சபிப்பவனை யார் சபிக்கிறார்? அல்லாஹ் சபிக்கிறான். அதே போல் வேறு யார்? மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் சொல்லாததை மார்க்கம் என்று சொல்லி மக்களை வழிகெடுத்திருக்கக்கூடிய ஒரு முப்ததி, பிதத்வாதி. இது மார்க்கம், இதுதான் மார்க்கம் என்று இருக்க இல்லை, இதுவும் மார்க்கம், மௌலிது ஓதலாம், கத்தம் ஓதலாம், தர்காக்கு செல்லலாம், இப்படியெல்லாம் பிதஅத்துகளை சொல்லக்கூடியவர் தான் மக்களை பக்கம் அழைப்பவரை தான் அரபி மொழியில் என்னவென்று கூறுவோம்? முப்ததி என்றால் பிதத்வாதி. இவர் பிதஅத்தை செய்கிறார். இந்த பிதத்வாதிக்கு அடைக்கலம் கொடுப்பவனை அல்லாஹ் சபிக்கிறான். பாருங்கள், பிதத்வாதிக்கு ஒருவர் அடைக்கலம் கொடுத்தார். அப்படி என்றால் என்ன? அவருக்கு செலவு செய்வது, அவரை தன் வீட்டிலே வைத்துக் கொள்வது, அவருக்கு வெளிப்படையாக அல்லது மறைமுகமாக அவருக்கு என்ன செய்வது? சப்போர்ட் செய்வது, இது எல்லாம் வந்துவிடும். அடைக்கலம் தருபவன். இவரை என்ன செய்கிறான்? அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவரை அல்லாஹ் சபிக்கிறான். அடுத்த ஒருவர் இருக்கிறார், வலஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்த். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிலம், பூமியுடைய அடையாள கற்கள் இருக்கும் அல்லவா? உங்களுடைய அடையாளம் இவ்வளவுதான்.
அதாவது 30க்கு 40 என்றால் இதுதான் உங்களுடையது, இந்த அடையாளக்கல், அந்த தாய்க்கல் என்று சொல்வோம். அந்த கல்லை மாற்றுபவனை, தன்னுடைய இடத்தை மட்டுமல்லாது அநீதியாக அடுத்தவனுடைய இடத்திலே போய் கல்லை எடுத்து வைக்கக்கூடியவனை அல்லாஹ் சபிக்கிறான். லஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்த், பூமியின் அடையாள கற்களை மாற்றுபவனை அல்லாஹ் சபிக்கிறான். ஏன்? அது அநீதி. உன்னுடைய இடம், உனக்கு எது இடமோ, உனக்கு எந்த இடமோ அந்த இடத்தை தாண்டி வேறு யாருடைய இடத்திற்கும் நீ ஆசைப்படக்கூடாது. அது ஹராம். இன்று பாருங்கள், இந்த விஷயத்தில் இல்லாத இடத்தை தன்னுடைய இடம் என்று வாதித்து அதை எடுக்கக்கூடியவர்களுடைய நிலைமை இன்று நமக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இடமே இருக்காது, ஆனால் அது என்னுடைய இடம் என்று வாதிப்பான். இவரும் இதில் கீழ் வந்து விடுவார். ஏன்? தன்னுடைய அடையாள கல்லை மாற்றுவதை போலத்தான் இவர். இன்னும் ஒருவர் இருக்கிறார். 3 பேரை சொன்னோம். இவர்தான் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுபவர். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுபவர். அல்லாஹ் இவர்களை சபிக்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்த அறுத்து பலியிடல் வகையான ஒரு அழகான ஒரு செய்தி தாரிக் இப்னு ஷிஹாப் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறிக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் திடீரென்று கூறுகிறார்கள், ஒரு மனிதன் ஈயை கொண்டு சொர்க்கம் செல்கிறான், அதே ஈயை கொண்டு நரகம் செல்கிறான். ஒரு மனிதன் ஈ என்றால் என்ன? ஃப்ளை, ஈ வேகமாக பரவும், அது குசு. ஈ என்றால் துபாப். துபாபை என்ன சொல்வோம்? ஈ என்று சொல்வோம். இந்த ஈயை கொண்டு ஒரு மனிதன் சொர்க்கம் செல்கிறான், அதே ஈயை கொண்டு ஒரு மனிதன் நரகம் செல்கிறான். ஏன் என்று தெரியுமா? பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சஹாபாக்கள் இவ்வாறு சொன்னவுடன் அவர்களும் கேட்கிறார். நம்ம எவ்வாறு ஆச்சரியத்தில் இருக்கிறோமோ அதே போல தான் அவர்கள் எவ்வாறு யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 2 மனிதர் வழியிலே செல்கிறார்கள். வழியிலே செல்லும் போது ஒரு கூட்டத்திடம் மாட்டிக்கொள்கிறார்கள். அந்த கூட்டத்தார்கள் ஒரு சிலைகளை வணங்கி கொண்டு இருந்தார்கள். ஒரு சிலையை அந்த ஊர் மக்கள் வணங்கி கொண்டிருந்தார்களாம். அந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்தவர்கள் அந்த 2 மனிதர்கள் செல்ல நினைத்தார்கள். அந்த வழியிலே நடுவில் ஊர் வருகிறது. அவர்களை 2 பேரும் பிடித்து விட்டார்கள். நீங்கள் செல்லக்கூடாது. ஏன் செல்லக்கூடாது? எங்களுடைய சிலைக்கு, எங்களுடைய இந்த தெய்வத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறுத்து பலியிட வேண்டும். அறுத்து பலியிட்டு அதற்கு நெருக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு போனால் மட்டும்தான் உங்களை நாங்கள் இதை விட்டு நாங்கள் வெளியேற உங்களுக்கு அனுமதி தருவோம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் இங்கே இருக்க வேண்டியதுதான். 2 மனிதர்கள். அதிலே ஒருவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? ஒருவர் சொல்கிறார், லைஸ இந்தி ஷைஉன் உகர்ரிப், நான் இந்த சிலைக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நான் கொடுப்பதற்கு எந்த பொருளும் இல்லை, என்னிடம் எந்த பொருளும் இல்லை. ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களை, முதலில் நெருக்கம் என்றால் என்ன? நெருக்கம் என்றால் அல்லாஹ்விடம் நெருக்கத்தை அடைவது. எப்படி தெரியுமா? அல்லாஹ்விடம் நெருக்கத்தை அடைவது என்றால் எப்படி? ஏதாவது அல்லாஹ் அங்கீகரித்த இபாதத்தை, ஏதாவது ஒன்று அந்த இபாதத்தை செய்து அந்த வணக்கத்தை அவனுக்காக செய்கிறேன் என்று அந்த வணக்கத்தை கொண்டு அல்லாஹ்விடம் நெருங்குவது, இதுதான் நெருக்கம். இதே போலத்தான் இந்த சிலைகளுக்கு எதிரே இவர்கள் 2 பேரும் மாட்டிக்கொண்டார்களாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதில் 2 பேருக்கும் என்ன நிபந்தனை? எங்களுடைய சிலைக்கு ஏதாவது நீங்கள் என்ன செய்யுங்கள்? நெருக்கம் செய்யுங்கள். அப்படி என்றால் என்ன? ஏதாவது ஒன்றை அறுத்து பலியிட்டு அதற்கு கொடுங்கள். நீங்கள் அவ்வாறு கொடுத்து விட்டீர்கள் என்றால் நாங்கள் உங்களை விட்டு விடுவோம். நீங்கள் நெருக்கத்தை தேடி விட்டீர்கள் என்றால் நாங்கள் விட்டு விடுவோம். ஒருவர் சொல்கிறார், என்னிடம் எதுவுமே இல்லை. உடனே அவரிடம் சொல்கிறார்கள், பரவாயில்லை, ஒரு ஈயாக இருந்தாலும் சரி, அந்த ஈயை நீங்கள் என்ன செய்யுங்கள்? அறுத்து பலியெடுத்து கொடுத்து நீங்கள் நெருக்கத்தை ஏற்படுத்தி சென்று விடுங்கள். என்னது? ஒரு ஈயாக இருந்தாலும் சரி. ஹதீஸிலே வருகிறது, பாருங்கள், படித்து காமிக்க நேரம் இல்லை என்றால் அரபியிலே படிக்கலாம். கர்ரிப் வலவ் துபாபன், வலவ் துபாபன். உடனே அவர் என்ன செய்கிறார்? அப்படியா, இந்தாங்க ஈயை அறுத்து பலியிட்டு நெருக்கத்தை, அந்த செயல், ஏனெனில் அந்த தபுக் என்பது யாருக்கு? அறுத்து பலியிடுதல் யாருக்கு? அல்லாஹ்விற்கு. அவர் யாருக்கு அறுத்து பலியிட்டார்? அந்த சிலைக்கு. அந்த சிலைக்கு அறுத்து பலியிட்டு நெருக்கத்தை தேட பார்த்தார். அறுத்தவுடன்
அவர் இந்தாங்கள் என்று சொன்னார். அவர் என்ன, அவருக்கு வழி திறக்கப்பட்டது, நீங்கள் இப்போது செல்லலாம். சென்றவர் எங்கே சென்றார்? அதையும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டார்கள் ஹதீஸிலே. சென்றவர் எங்கேயும் செல்லவில்லை, நரகத்திற்கு சென்று விட்டார். ஃபதஹலன்னார். இன்னொரு மனிதர் இருக்கிறார், அவரை பற்றி இன்னும் சொல்லவே இல்லை. அவரிடம் கேட்கப்படுகிறது செய்யுங்கள் என்று. அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வுக்கே அன்றி வேற எந்த விஷயம், வேற எதையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அறுத்து பலியிட்டு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டேன். உடனே என்ன ஆகிறது? நான் இதெல்லாம் செய்ய முடியாது, ஏனெனில் அல்லாஹ்வுக்கு செய்வது, அறுத்து பலியிடுவது அல்லாஹ்விற்கு, இந்த சிலைக்கு என்னால் செய்ய முடியாது. அவர் அறுக்கப்படுகிறார். ஹதீஸிலே வருகிறது, நீ செய்ய மாட்டாய், அதனால் என்ன ஆகும் உன்னுடைய நிலைமை? கொலை செய்யப்படுகிறார், அறுக்கப்படுகிறார். அவருடைய கழுத்து அறுக்கப்பட்டு விட்டது. அவருடைய கழுத்து என்னது? அறுபட்டு விட்டது. ஏன்? நீ செய்யவில்லை, அவன் செய்தான், அவனை நாங்கள் விட்டு விட்டோம், நீ செய்ய மாட்டாய் என்று அடம் பிடிக்கிறாய், உன்னை அறுத்து விட்டோம். அவர் எங்கே சென்றார்? சொர்க்கம் சென்றார். அவர் எங்கே சென்றார்? சொர்க்கம் சென்றார். ஒரு அறுத்து வழியிடுவது, ஒரு ஈயை பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு மார்க்க வணக்க வழிபாடு. இதை இன்று எந்த அளவிற்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இன்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டாமா? அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு ஈயை கொண்டு சொர்க்கம் செல்கிறார், ஒரு ஈயை கொண்டு நரகம் செல்கிறார். மறவாதீர்கள், படித்ததை மறவாதீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுதான் இந்த அறுத்து பலியிடக்கூடிய இந்த விஷயம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட செயல்களில் இருந்தும், அறுத்து பலியிடுதல் போன்ற விஷயங்களிலிருந்தும், அனைத்துமான இந்த இணை வைப்பிற்கு நம்மை செலுத்திவிடக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அதில் முக்கியமான ஒன்று பரக்கத் தேடுவது, பொருள்களை கொண்டு பரக்கத் தேடுவது. எந்த பொருளாக இருக்கட்டும், மார்க்கம் அங்கீகரிக்கவில்லை. அதே போலத்தான் அறுத்து பலியிடக்கூடிய இந்த விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நாடினால் நாளைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பை பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.